ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங். ஆக்சுவலாக நமக்கு மலேசியாவிலேருந்து ஒரு கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இது என்ன இருக்குது அப்படின்னா நான் நடிக்க போகிறதில்ல, முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்சல் பார்த்திங்கன்னா நமக்கு மலேசியாவிலேருந்து வந்திருக்கு. நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர் தான் நமக்கு சென்ட் பண்ணாங்க. இது நம்ம மோட்டோவ்லாகிங்க்கு யூஸ் ஆகிறனால நான் இங்கே அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க நேம் ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் பண்ணல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் கேட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில ஹெல்மெட் மவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் மவுண்ட்ஸ் உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்போது என்ன வருதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா செஸ்ட் மவுண்ட் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு நமக்கு உள்ளே என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன மவுண்ட்டுனே தெரியல. இது பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இங்கே கிளிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மவுண்ட்டு உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். செஸ்ட் மவுண்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம செஸ்ட்டில் மாட்டிட்டோம். ஒரு பேக் மாதிரி செஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு நம்ம இங்கே கேமராவை வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு மவுண்ட் தான் இது. இந்த மவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் நம்ம கேமரா இங்கே மாட்டுவோம் இல்லை, இங்கே இல்லைன்னா மேலே மாட்டும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இது ஃபில்டர், அதாவது நம்ம கேமராவில் ஃபிட் பண்ணுறது தான். இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ், அதாவது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக ஒரு சின்ன பவுச் தான். நம்ம இதில் SD கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஏதோ கோப்ரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை வெறும் அக்சசரிஸ் மட்டும் கொடுத்துருக்கலாம், நான் அப்படி தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இது கோப்ரோவோட கவர், சேஃப்டி கவர் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இது டேங்க் மவுண்ட், வண்டியில் டேங்க்கில் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு மவுண்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் இதில் இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு எக்கு மாதிரி இருக்குது. இங்கே நம்ம ப்ளஸ் டு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். இது ஆக்சுவலாக பேட்ரி. ஹலோ, ஆக்சுவலாக இது பேட்ரிஸ். அப்படியே உள்ளே வச்சிடலாம். இது என்னன்னு தெரில, கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா SD கார்டு கொடுத்துருக்காங்க. SD கார்டு அவங்களே 128 GB கொடுத்துருக்காங்க. சூப்பர். அடாப்டர் அதிலே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ட்ரைபேட், கிரிப் ஆர்ம் ட்ரைபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. சின்னச்சு இப்படி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும். இது நம்ம கேமரா அப்படியே கொண்டு போகிறதுக்காக. ஓகே, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? இது ஆக்சுவலாக கோப்ரோவோட
லென்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. வேறு என்ன இருக்குது? சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேஸ். நம்ம வந்து தண்ணியில் கோப்ரோ கொண்டு போகும்போதும் இல்லை வந்து நம்ம மலையில் ட்ராவல் பண்ணுறது போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ட்ரைபாட் மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணலாம். நம்ம தண்ணியில் கேமரா வந்து யூஸ் பண்ணிட்டு இது மேலே இப்படி வச்சோன்னா இது வந்து மேலே மிதக்கும். நம்ம கேமரா எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஒரு இதான். உள்ள கேமரா உள்ளேயும் போகாது, அதுக்கான ஒன்று. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா GoPro 9 கொடுத்துருக்காங்க. நான் இதுவும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சாரி. செம்மையாக கொடுத்துருக்காங்க. GoPro 9 மவுண்ட்ஸ், சார்ஜர், மவுண்ட்ஸ் வந்து டைட் பண்ணுறதுக்கான சில அட்டாச்சு மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் நான் இதில் லாஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன். லாஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி தான் நான் GoPro 8 வாங்கினேன்.